2023 ஆண்டு வெளியான தமிழ் பிளாக்பஸ்டர் படமான ஜெயிலரின் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் சார் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிக்க உள்ளதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். அனிருத் ரவிச்சந்தர் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். அதாவது வரும் திங்கட்கிழமை இந்த படத்தின் முதல் பாடல் ப்ரோமோ வெளியாக இருக்கிறதாம். இந்த பாடலை அனிருத் மற்றும் ரஜினி சார் இருவரும் இணைந்து பாடியுள்ளனர். இதனையடுத்து புதுக்கவிதை படத்தில் ரஜினி சார் பண்ண பைக் ஸ்டன் காட்சியை நெல்சன் ஜெயிலர் 2 படத்தில் பண்ண வைத்திருக்கிறாராம். அந்த காட்சியில் கையை விட்டுட்டு சிகரெட் பிடிக்கும் ரஜினி சார் மற்றும் நிறைய ஸ்டன் செய்வாராம். அந்த காட்சியை எடுக்கும் போது திடீரென விபத்துக்குள்ளாகி உள்ளது. உயிர் சேதம் எதுவும் இல்லையாம். ரஜினி சார் காலில் மட்டும் சிறிய அடிபட்டிருக்காம். இதன் படப்பிடிப்பை இன்று நிறுத்திவிட்டாராம் நெல்சன். தனது வர இருக்கும் 45வது படத்தின் விளம்பர நிகழ்ச்சிக்காக மும்பையில் இருந்த சிவராஜ்குமார் ஜெயிலர் 2 படம் குறித்த புதுப்பிப்பை வழங்கினார். ஜெயிலர் 2 படத்தின் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஜெயிலர் வெளியாகி 1.5 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் ஜெயிலர் 2 படம் குறித்த அப்டேட் வெளியானதும் சினிமா ரசிகர்கள் குதூகலம் அடைந்தனர். இதனிடையே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தற்போது வெளியிட்டிருக்கும் போஸ்டரில் வேட்டை ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ளது. படத்திற்கான பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பு தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளது. இதனால் இந்த வருடத்தின் கடைசியில் படம் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தளபதி விஜயின் அரசியல் வருகையால் ரஜினி சார் காட்டில் மழைதான் என கோலிவுட் வட்டாரங்கள் கிசுகிசுகின்றன. கூலி ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்கு பிறகு 3 மாதம் ரஜினி சார் ரெஸ்ட் எடுக்க உள்ளாராம். இந்த 3 மாத இடைவெளியில் தனது சுயசரிதையை எழுத இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஜெயிலர் 2க்கு பிறகு எந்த இயக்குனருடன் இணைவார் என்ற தகவலும் வெளியாகவில்லை. தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் எந்த முக்கிய முடிவையும் எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.